ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறீங்கன்னா, சூப்பரான அட்டகாசமான ஒரு குழம்பு தான் பார்க்க போகிறோம். இட்லி, தோசை, சப்பாத்தி சாப்பாட்டுக்கு எதுக்குனாலும் நல்லா இருக்குங்க. என்ன அதுன்னு பார்த்தீங்கன்னா, அப்பள குழம்பு தாங்க. நம்ம அப்பளமெல்லாம் பொரிச்சிட்டு மீதி ஆயிடுச்சுன்னா நமத்து போயிடும். அதை நீங்கள் வேஸ்ட்டாக தூக்கி போட வேண்டாம். அதை வச்சு ஒரு குழம்பே பண்ணிடலாம். ஒரு நேரம் நம்ம ஓட்டிக்கலாம், சரிங்களா? அது என்ன குழம்புனா அப்பள குழம்பு தாங்க. பார்த்திங்கன்னா, அப்பளம் வச்சு நான் கூட்டம் பண்ணியிருக்கேன், சாம்பாரும் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பெல்லாம் போட்டு ஒரு சூப்பரான ஒரு குழம்பு தான் பண்ண போகிறோம். நீங்கள் அப்பளம் நமத்து போச்சுன்னு கவலையே வேண்டாம். சூப்பரான ஒரு அப்பளம் குழம்பு செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ தான் முதல் இந்த சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். கடலைப்பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு வேக வச்சு எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பருப்புனாலும் போட்டுக்கலாம். துவரம் பருப்பு, பாசிப்பருப்பு எதுனாலும் நீங்கள் போட்டு செய்யலாம். நான் கூட்டு மாதிரி பண்ணுறதால கடலைப்பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். பெரிய வெங்காயத்தை, சின்ன வெங்காயமோ பெரிய வெங்காயமோ ஏதோ ஒரு வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன். தக்காளி நல்லா ஒரு தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன். பூண்டு கொஞ்சம் வச்சுருக்கேன். அவ்வளோதான் இதுக்கு தேவையானது. மெயினாக அப்பளம் வேணும், அவ்வளோதான். சரிங்களா? எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், ஸ்டவ் பற்ற வச்சு சட்டி வச்சுருக்கேன். எண்ணெய் விட்டுக்கலாம். கொஞ்சம் கடுகு, ஜீரகம், சும்மா ஒரு 3 காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ பூண்டு போட்டுக்கலாம். அது கூட கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். இப்போ வெங்காயத்தை போட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா வணங்கட்டும். பாருங்க, வணங்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இப்போ பாருங்க, வெங்காயம் வணங்கிட்டு இருக்கு. இந்த டைம்ல நம்ம தக்காளியும் போட்டுக்கலாம். இது நல்ல பெரிய பழம், ஒரு பெரிய பழம் அது நாட்டு தக்காளி. சின்ன தக்காளியாக இருந்தால் 2 பழம் போட்டுக்கோங்க, சரிங்களா? நீங்கள் குழம்பு எவ்வளோ வச்சுருந்தா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. அதனால் நாட்டு தக்காளி பெருசாக இருந்தது, அது ஒன்று இவ்வளோ பெருசு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சாம்பார் தூள், மிளகாத்தூள் எல்லாம் கலந்துக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் இது, அதாவது வீட்டில் அரைச்சது. அப்புறம் வெறும் மிளகாத்தூள். ஏற்கனவே மஞ்சத்தூள் போட்டு தான் கடலைப்பருப்பு வேக வச்சுருக்கேன், அதனால் கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் போட்டுக்கலாம். போட்டு இது நல்லா அந்த குழம்பு எல்லாம் ஒன்றா கிளறணும். அதாவது வெங்காயம், தக்காளி, மிளகாத்தூள் எல்லாமே இதில் நல்லா ஒரு கிரேவி பதத்துக்கு வரும்போது நம்ம பருப்பும் கொஞ்சம் தண்ணி விட்டு வேக வச்சுக்கலாம் ஒரு வாட்டி. இப்போ பாருங்கள், இதெல்லாம் பருப்பு கொட்டிக்கலாம், சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா அதில் 2 உருளைக்கிழங்கு கூட போடலாம். வேக வச்சு போட்டிங்கன்னா, அந்த பருப்பு வேகும் போது உருளைக்கிழங்கு 2 வேக வச்சு போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும், சரிங்களா? இது நாங்கள் கூட்டு மாதிரி கொண்டு வர்றதால நான் உருளைக்கிழங்கு போடலை. இது போய் இதில் தண்ணி தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். விட்டுட்டு இது நல்லா கொதிக்கும் போது சும்மா கொஞ்சம் தேங்காய், ஜீரகம் கொஞ்சம் போட்டு அரைச்சி கொண்டு வந்து ஊற்றிக்கலாம், சரிங்களா? டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காயெல்லாம் ஜீரகமும் போட்டு அரைச்சி ஊற்றும் போது உங்களுக்கு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இன்னும் கொஞ்சம் நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம், சரிங்களா? இப்போ பாருங்கள், கொதிக்கிட்டோம். தேவையான அளவு தண்ணி விட்டுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா தேங்காயும் கொஞ்சம் ஜீரகமும் போட்டு அரைச்சி தேவையான அளவு நமக்கு எவ்வளோ குழம்புக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கலாம். நான் ஒரு 2 பீஸாக கட் பண்ணி இதை அரைச்சிட்டு வரேன். மூடி வைக்கலாம். பாருங்கள், அப்பளம் எடுத்திருக்கேன். ஒரு 4 அப்பளம் இருந்தால் போதும். இதுக்கு
மீதி கொஞ்சம் சிப்ஸு செஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு அப்பளத்தை பொரிச்சிக்கலாம் சரிங்களா. இந்த மாதிரி மாவெல்லாம் இல்லாமல் எடுத்து தொடச்சிட்டு நம்ம அப்பளத்தை பொரித்து 1-2 உடச்சி போட்டு தான் செய்ய போகிறோம். பொரிச்சிட்டு பாருங்கள், துண்டு துண்டாக உடச்சி என்கிட்ட பழசு இல்லை, அதனால நான் இதை பொரித்து உடச்சி போடுறேன் சரிங்களா. பாருங்க, குழம்புல உடச்ச அப்பளத்தை போட்டுக்கலாம். அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே மூடி வச்சுட்டோம்னா சூப்பரான அப்பளம், குழம்பு, கூட்டு எது வேணாலும் சொல்லிக்கலாம். பார்த்தீங்களா?